மாதத்துக்கு முன்னாடி ஃபீவர் அடிக்கடிக்கு வரும் அவனுக்கு. எப்போ பார்த்தாலும் அவனுக்கு ஜுரம் வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் ஷேம ப்ரேயரில் போயிட்டு எழுதி கொடுத்துருந்தோம், ஆண்டவரே அப்பா நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, மகனுக்கு பேர பிள்ளைக்கு இப்படி அடிக்கடிக்கு ஜுரம் வருது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஷேம ப்ரேயரில் போய் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். ஆண்டவர் கிருபையாக பார்த்தீங்கன்னா அது நார்மல் தான், எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. போன மாதம் தம்பிக்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். 9 இருந்தது எனக்கு கிரியேட்டனு. இப்போ ஆண்டவர் கிருபையில் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 வந்திருக்குது. ஆண்டவருக்கு நான் கொடி நன்றி செலுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாத என் மகளுக்கு 3 வருஷமாக குழந்தை இல்லை. ஐயா கிட்ட வந்து ஜோம் பண்ணிட்டு போனேன். ஆண்டவர் கிருபையில் நல்ல ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தாரு ஆண்டவர். ஆனால் நான் கடைசி ஒரு 6 மாதத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா குழந்தை ஊனமாக பிறக்கும், ஆனால் இதுக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கணும். நான் டெஸ்ட் எடுக்கல, ஒன்றும் எடுக்கல. ஆண்டவர் பாத்தில் வச்சு ஐயாவுக்கு இமெயில் மூலமாக நாங்கள் மெசேஜ் அமைச்சிருந்தோம். ஆண்டவர் கிருபையாக பார்த்தோன்னா நல்ல குழந்தைய பெற்று எடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு கூட நன்றி சொல்லுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். என்னோட பேர் ரஞ்சித் சாமுவேல். நான் கேளம்பாக்கத்துலேருந்து நாங்கள் வரோம். எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 8 months ஆகுது. என்னோடய ஒய்ஃப் அபிகேல். நான் இங்கே தான் செக்ரட் ஆர்ட் ஸ்கூலில் 8 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய மேரேஜ் நிமித்தமாக நான் வேறு ஸ்கூல் மாறுற மாதிரி இருந்தது. இங்கே எனக்கு வர வேண்டிய பிஎஃப் எல்லாமே கரெக்டான டைமில் எனக்கு போட்டாங்க. பிஎஃப் போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணும்போது எனக்கு நிறைய டிலே ஆச்சு. நான் ஆறுதலை தேடி கூட்டம் வந்து நவம்பர் மாதம் இங்கே வந்தப்போ ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி கொடுத்தேன். எனக்காண்டி ப்ரேயர் பண்ணாங்க ப்ரேயர் டவர்லேருந்து. அடுத்த மாதமே எனக்கு டிசம்பர் மாதம் வாரத்துலேயே வந்து எனக்கு அந்த பணம் எல்லாம் எனக்கு வர கிருபை தந்தாங்க. எனக்கு இருந்த கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்தது. அதுக்கப்புறமா எனக்கு வந்து என்னோடய ஒய்ஃப்க்கு வேலைக்காக கேட்டு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி கொடுத்துருந்தேன். அதுவும் இந்த ஜனவரி மாதம் 31ஆம் அவளுக்கு வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை தந்தாங்க. அப்புறம் எனக்கு ரீசெண்டாக கொஞ்ச நாளில் இப்போ நான் சமீபமாக வேலை பார்த்துட்டு இருந்த ஸ்கூலில் கொஞ்சம் ப்ராப்ளமாகி எனக்கு வேலை கிடைக்காம இருந்தது. அந்த 1.5 மாதம் மார்னிங்கில் வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் எனக்கு வந்து காலையில் மங்கள வார்த்தை பார்ப்பேன். அது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. நான் எங்கெல்லாம் இன்டர்வியூ போகிறேன் அப்போலாம் காலைல பார்ப்பேன். எனக்கு ஒரு பலனாக இருந்தது. இந்த சிறு சாட்சியை கர்த்தர் நான் சொல்லிப்பேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், என்ன வார்த்தை பரலோகத்தின் மங்கள வார்த்தையாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 9வது வசனம். வாசிப்போமா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். நம் ஆண்டவர் இந்த பூமியிலே எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். மனுஷனை மாத்திரம் தன்னுடைய சொந்த கரங்களினால் பார்த்து 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 வரைந்தார். எல்லாவற்றையும் வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்தார். இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கிற எல்லாமே வார்த்தையினாலே உருவானவைகள். ஒரு சின்ன வார்த்தை சொல்லி பெரிய அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். தேவன் வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்ன பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. ஆண்டவர் வெளிச்சம் உண்டாயிற்றுன்னு தான் சொன்னார். மேலே ஒரு பெரிய ஹெட்லைட் ஆகிய சூரியன், உலகம் முழுவதற்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டாப் ஹெட்லைட் ஒன்று அப்படியே அந்த மேகங்களில் வந்து நின்று, வானத்தில் நின்று முழு உலகத்திற்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சூரியனாக அந்த இடத்துல மாறினது. அந்த சூரியனை ஆண்டவர் தன்னுடைய கையால் வனைஞ்சி இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அமெரிக்காவுக்கு இத்தனை மணிக்கு அது லைட்டு காட்டணும், இந்தியாவுக்கு இத்தனை மணிக்கு வெளிச்சத்தை காட்டணும், ஆப்பிரிக்காவுக்கு இத்தனை மணிக்கு வெளிச்சத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே போய் உட்கார்ந்து ஒன்றும் பண்ணலை. வெளிச்சம் உண்டாக கடவுது. ஒரே வார்த்தை, ஸ்வங்கன்னு ஒரு சூரியன் வந்து அப்படியே வானத்தில் நின்று, இருள் இருந்தது, அந்த இருளின் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த இருள் நிறைந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்க ஒரு வார்த்தையை தான் சொன்னார். அப்படியே ஒரு ஹெட்லைட் மேலே வந்துருச்சு. இன்றைக்கி கரண்ட் பில்லு பார்த்திங்கன்னா இத்தனை யூனிட் வரைக்கும் இவ்வளவு ரூபா, இத்தனை யூனிட்டுக்கு மேலே போனால் ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவுன்னு சொல்லி இன்றைக்கெல்லாம் கரண்ட் பில்லு கட்டுறதுக்காகவே நம்ம 4 நாள் உழைக்க வேண்டியது இருக்குது. ஹல்லேலூயா. ஆமாம், கரண்ட் பில்லு அவ்வளோ காஸ்ட்லியாக போச்சு. ஆனால் யோசித்து பாருங்கள், இந்த ஹெட்லைட் மட்டும் மேலே இல்லைன்னா
பகல் ஃபுல்லாக நீங்கள் லைட்டு போட்டு தான் ஓட்டணும். எந்த பக்கத்தில் வேணுனாலும் லைட் இல்லாமல் ரோட்டில் நடக்க முடியாது. முழு உலகத்திற்கு ஒரு ஹெட்லைட், ஒரே வார்த்தை, வெளிச்சம் உண்டாக கடவது. ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த வார்த்தையினால் பெரிய அற்புதங்கள் நடக்கும். எத்தனையோ பேருக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், டெலிஃபோனில் தான் ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த ஜெபத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பயன்படுத்தும் பொழுது எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். கடந்த முறை நான் ஆஸ்திரேலியா தேசத்திற்கு ஊழியத்திற்கு போயிருக்கும் பொழுது ஒரு கணவன் மனைவி, அப்படி அவங்க கேரளாவை சேர்ந்தவர்கள் வந்து ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும்? அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டில் எனக்கு குழந்தை இருக்குது, என்னுடைய தங்கச்சிக்கு குழந்தை இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் மூத்த அண்ணன் கிட்டத்தட்ட 10 வருஷமாக அவனுக்கு குழந்தை இல்லை. அவன் அமெரிக்க தேசத்தில் பாஸ்டன் என்கிற அந்த பட்டணத்தில் இருக்கிறாரு. 10 வருஷமாக எங்களுடைய அண்ணன் ரொம்ப அவமானத்தில் இருக்கிறாரு. எனக்கு பாருங்கள் 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை என்று சொல்லி மனைவி பிள்ளைகளை காமிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். அப்போ அவர் வந்த காரியம், அமெரிக்க தேசத்தில் இருக்கிற தன்னுடைய மூத்த அண்ணனுக்கு எப்படியாவது ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும். அதற்காகத்தான் அவன் அன்றைக்கு ஆஸ்திரேலியா கூட்டத்தில் அவன் கலந்து கொண்டான். அப்போ நான் சொன்னேன், சரி தம்பி, இப்போ என்ன இப்போ கேட்டு போச்சு, ஒரு ஃபோன் அடித்தாச்சுன்னா ஆண்டவர் தூரத்திற்கும் தேவன் சமீபத்திற்கும் தேவன், இப்போ ஃபோன் அடித்து கொடுங்க, நம்ம ஜெபம் பண்ணிடுவோம் என்று சொல்லி அந்த தம்பி இடத்துல ஃபோன் அடித்து கொடுக்க சொன்னோம். ஃபோனில் ஆண்டவர் வார்த்தைகளை அனுப்பினார். வார்த்தையை கொண்டு அற்புதம் செய்கிற ஆண்டவர். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே, நீர் தூரத்திற்கும் தேவன் சமீபத்திற்கும் தேவன். நான் ஆஸ்திரேலியாவில் ஜெபிச்சாலும் அமெரிக்க தேசத்தில் இருக்கிற என்னுடைய சகோதரன் இருக்கிற இடத்துல இறங்கி வந்து அவருக்கு அற்புதம் செய்வது உமக்கு லேசான காரியம். நீர் வார்த்தையை அனுப்பி அற்புதங்களை செய்கிறவர். இன்றைக்கு வசனத்தை அனுப்பி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பயன்படுத்தின வசனம், நீங்கள் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் ஜெபித்ததற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு பரலோகத்தின் திரவியத்தை சங்கீதம் 17:14 படி அந்த தாயினுடைய கற்பத்தில் நிரப்பும் பொழுது அவள் புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைந்து போதும் 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 என்று சொல்லத்தக்கதாக ஒரு அற்புதத்தை செய்வார். ஆண்டவருடைய வார்த்தை தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து, ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியுடைய வாயிலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தாண்டி போய் அந்த மகளுடைய செவிகளில் விழும் பொழுது அந்த வார்த்தை அவர்களுக்கு மண் உருவாகிறது. ஆண்டவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். அதே நேரத்தில் ஆண்டவருடைய நாமத்தினால் நீங்கள் சொல்லுகிறது ஆகும், கட்டளையிடுகிறது நிற்கும். ஹல்லேலூயா. அந்த மகனுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் சொன்ன, ஆண்டவரே, உம்முடைய ஸ்தானாதிபதியாக வசனத்தை அனுப்பி என் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்கிற ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் இந்த வார்த்தையை அனுப்புகிறேன் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு என்னென்ன வசனம் வந்துச்சு? நம்பர் 1, நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்வேன். 2வது ஆண்டவர் சொன்னார் சங்கீதம் 17:14 படி, பரலோகத்தின் திரவியத்தை இன்றைக்கு உன்னுடைய கற்பத்தில் நிரப்பும் பொழுது நீ புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைந்து என்று சொன்னார். அப்படின்னா திருப்தி அடைஞ்சன்னா என்ன அர்த்தம்? போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. சரி, இது போன வருஷம் ஜூலை மாதம் நான் போகும் பொழுது நடந்தது. இந்த வருஷம் ஜூலை மாதம் ஆஸ்திரேலியா ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது அதே கூட்டத்தில் அதே மாதிரி அந்த தம்பியும் அந்த மகளும் வந்து நின்னாங்க. எனக்கு அவங்க தான்ன்றது ஞாபகமே இல்லை. அப்போ கேட்ட, மகளே, உனக்கு எதுக்காக ஜெபம் பண்ணோம்? அப்போ அவள் சொன்னா, ஜெபம் பண்ண வேண்டாம், நான் ஜெபம் பண்ண வரல, போன வருஷம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுதலுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன காரியம்னு கேட்கும்போது தான் சொல்கிறா, போன வருஷம் நான் ஜெபிக்கும் பொழுது இந்த தம்பி சொல்கிறா, அமெரிக்காவில் இருக்கிற எங்கள் அண்ணனுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னேன், போதும் போதன்னு திருப்தி அடையக்கூடிய அளவில் ஆண்டவர் கொடுப்பாரு, பரலோகத்தின் திரவியத்தினால நிரப்பி புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைவாய் என்று சொன்னார். நினைத்ததற்கும் வேண்டினதற்கும் ஜெபித்ததற்கும் மிகவும் அதிகமாக செய்வார்னு சொன்னாங்க. இப்போ XXX கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். ஹல்லேலூயா.
XXXன்னு எனக்கு புரியலை, என்னப்பா XXX. நான் நினச்சேன் ஒரு வேளை சொந்த வீடு, ஒரு வேலை, ஒரு குழந்தை, 3 ஒரே டைமில் கிடச்சிருக்கோம், அதனால் XXXன்னு சொல்கிறாருன்னு கேட்டு நான் சொன்னேன், என்ன XXX எனக்கு புரியலையே தம்பி அப்படின்னு கேட்ட உடனே தான் சொல்கிறாரு, ஒரே பிரசவத்தில் 3 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் 10 வருஷத்திற்கு பிறகு. அல்லேலூயா. 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து இப்போ சொல்கிறாங்க, போதும் போதும் போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் செய்தார். ஆமென். அவர் வார்த்தையை அனுப்பி அற்புதங்களை செய்கிறவர். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். நீங்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு நிறைவேறும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுவின் நாமத்தினால நீங்கள் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் செய்ததை காட்டிலும் நீங்கள் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்களே ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து தான் வந்திருக்கிறீங்க, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதத்தை நான் உங்களுக்கு செய்வேன், நான் செய்ததை காட்டிலும் மிகவும் அதிகமாக இனி உங்களை கொண்டு நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷன் சொன்ன ஆகாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவருடைய ஸ்தானத்தில் நின்று நீங்கள் சொன்னால் ஆண்டவர் உங்கள் மூலமாக அவர் சொல்லுவார், அவர் கட்டளையிடுவார். நீங்கள் சொல்ல மாட்டீர்கள், அவர் சொல்லுவார், உங்கள் மூலமாக அவர் சொல்லுகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு ஆசாரியனுடைய உதடுகளிலே ஜனங்கள் உம்மை தேடுகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆசாரியன் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஏன்னா அவன் அல்ல, அந்த ஆசாரியனுக்குள்ளிருந்து ஆண்டவர் அந்த காரியங்களை சொல்லுகிறார். ஒரு தீர்க்கதரிசியுடைய நாவு கர்த்தருடைய வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. அப்படியானால் என்ன அர்த்தம்? ஒரு தீர்க்கதரிசியுடைய நாவிலே கர்த்தருடைய வாய் உட்கார்ந்து சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். யோசுவாவின் நாட்களை யோசித்து பாருங்க. ஒரு பெரிய எதிர்ப்பின் சேனை நின்று கொண்டிருக்கிறது. அந்த எதிர்ப்பின் சேனையை நம்ம முறியடித்தாதான் கானான் தேசத்திற்குள்ளே போக முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி யோசுவா என்ன செய்தான் தெரியுமா? ஒரு ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே, இவர்கள் எக்கச்சக்கமான ஜனங்கள், இவர்களுக்கு அவங்க சொந்த ஊர், இப்போ நைட்டு பகலெல்லாம் யுத்தம் நடந்து, ஒருவேளை யுத்தம் பகலில் முடியலைன்னா நைட்டு ஆனால் இந்த ஊரில் எங்கே பதுங்கலாம், எங்கே பதுங்கு குழி இருக்குது, எங்கே போனால் சேஃப் அப்படின்னு அந்த ஊருக்காரங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் இந்த ஊருக்கு புதுசு, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ நாங்கள் பகலில் ஒரு வேளை ஜெயித்தாலும் ராத்திரி நேரத்தில் இருட்டில் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்கே ஒதுங்கிறது எங்கே பதுங்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா இந்த ஊருக்கு நாங்கள் புதுசு. ஆனால் இந்த ஊரில் இருக்கிற இந்த சிப்பாய்கள், இந்த ஊரில் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு இது பழகின ஊரானனால ஒருவேளை ராத்திரி நேரத்தில் எங்களை அவர்கள் ஜெயம் எடுக்காதபடிக்கு நீங்கள் ஒரு காரியம் செய்யணும்னு சொல்லிட்டு அவன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளை போட்டான். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆமாம், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அதே நேரத்தில் அவருடைய ஸ்தானாதிபதிகள் அவர் நாமத்தினால சொன்னாலும் ஆகும், கட்டளையிட நிற்கும். அப்போ இந்த யோசுவா என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, ராத்திரி ஆயிடுச்சுன்னா நமக்கு கஷ்டம் ஆகிடும். அதனால் ஒரு 12 மணி நேரம் நம்ம ஜெயம் எடுக்கிறது வரைக்கும் சூரியன் அசையக்கூடாது, சந்திரன் அசையக்கூடாது. அப்போ அவன் ஜெபிக்கிற நேரத்தில் சூரியன் வந்து கிபியோன் என்கிற இடத்திற்கு நேரம் மேலே நிற்குது சூரியன். சந்திரன் வந்து ஆயலோன் பள்ளத்தாக்குக்கு பக்கத்தில் அதுக்கு நேராக நிற்கிறது. அப்படி நிற்குதுன்னு வச்சிங்களா, இங்கே சூரியன் நிற்குது, இந்த இடத்துல சந்திரன் நிற்குது. ஆயலோன் பள்ளத்தாக்கில் சந்திரனும் சூரியன் அங்கேயே நிற்குது. அப்போ இவன் இயற்கையை பார்த்து பேசுகிறான். சூரியனை பார்த்து சொல்கிறாரு, நீ அசையக்கூடாது, நான் சொல்லுறது வரைக்கும், நாங்கள் ஜெயம் எடுக்கிறது வரைக்கும் அந்த இடத்த விட்டு ஒரு இஞ்சி நீ அசையக்கூடாதுன்னு உலகம் உண்டான நாளிலிருந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கிற அந்த சூரியனை 12 மணி நேரம் தடுத்து நிறுத்துகிறான் ஒரு தேவ மனுஷன். ஆயலோன் பள்ளத்தாக்கில் நிற்கிற சந்திரனை பார்த்து சொல்கிறான், சந்திரனே நீ அங்கேயே நில், மூவ் பண்ணிடாத நான் சொல்லுகிறது வரைக்கும். கட்டளையிட அவைகள் நின்றது. ஹல்லேலூயா. எல்லாம் ஜெயம் எடுத்து முடித்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் சூரியனும் சந்திரனும் அசையாமல் நின்று போய் ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவைகள் அப்படியே நின்றது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெயமெடுத்து சந்தோஷமாய் கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். சில வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய இந்திய தேசத்தில் இந்தியா டுடே அப்படின்னு ஒரு இங்கிலீஷ்
பத்திரிகை ரொம்ப ஃபேமஸானது, இந்தியா டுடே. அதில் ஒரு ஆர்டிக்கிள் நான் படித்தேன். அந்த ஆர்டிக்கிளில் என்ன போட்டிருக்குன்னா, உலகம் உண்டான நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சூரியனுடைய சுழற்சியையும் சந்திரனுடைய சுழற்சியையும் எல்லா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. அப்போ ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு காரியத்தை கண்டுபிடித்தார்கள். என்ன கண்டுபிடிச்சாங்க? உலகம் உண்டான நாளிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சூரியன் என்னைக்கு தன்னுடைய வேலையை ஆரம்பித்ததோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 12 மணி நேரம் எங்கேயோ மிஸ் ஆகுது. ஒரு நாள் 12 மணி நேரம் சூரியனும் சந்திரனும் ஸ்டக்காகி நின்று இருக்கு. எங்கேயோ எங்கே மிஸ் ஆச்சு, எப்படி மிஸ் ஆச்சுன்னு சொல்லி எல்லா ஆராய்ச்சியும் பண்ணி பார்த்தாங்க. அவங்களால கண்டுபிடிக்க முடியல. 12 மணி நேரம் சூரியனும் சந்திரனும் இயங்காமல் அப்படியே நின்றது. எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் அதற்கான பதில் எங்கே இருக்குன்னு அந்த ஆர்டிக்கிளில் எழுதியிருக்கு. இது வேதாகமத்தில் இதற்கு பதில் இருக்கிறது. ஒரு நாள் தேவ மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு சூரியனும் சந்திரனும் 12 மணி நேரம் இயங்காமல் ஸ்தம்பித்து நின்றது. பதில் அங்கிருந்து தான் கொடுத்துருக்கிறான். இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த உண்மையை நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். வேதத்திற்கும் ஆராய்ச்சியாளர்களுடைய எதுக்கும் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்து அவர் ஜீவனை விடும் பொழுது காரிருள் அந்த இடத்தை சூழ்ந்ததை தவிர, சூரியனை கொஞ்ச நேரத்துக்கு மறைத்ததை தவிர அன்னைக்கு சூரியன் நிற்கவில்லை. வேதத்தை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தா நல்லா தெரியும். அந்த இடம் முழுவதும் அந்தகார இருள் வந்தது. உலகம் முழுவதும் அல்ல, அந்த பகுதியிலே அந்தகார இருள். மற்ற இடங்களில் எல்லா இடத்திலும் சூரியன் எப்பொழுதும் எப்படி தன்னுடைய ஒளியை கொடுக்குமோ அதே போல ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே ஒரு பெரிய அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா பாருங்க, என்னுடைய கண்டுபிடிப்பில் அந்த 12 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு நாளும் சூரியன் தன்னுடைய பணியை கொடுக்காமல் இருக்கவில்லை. இந்த இடத்திற்கு அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவைக்கு கீழாக அந்த இடத்தை ஆண்டவர் தன்னுடைய வல்லமையினாலே சூரியனை மறைத்து மற்ற இடங்களுக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கென்று ஆண்டவர் வல்லமையை கொடுத்திருக்கிறார். விசுவாசிகளால் உண்டாகிற அடையாளங்களாவன என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலை போட்டிருக்கிறார். நிறைய பேர் அதை இன்றைக்கு யோசிப்பதில்லை. இந்த வல்லமை பொருந்திய ஊழியக்கார், இவரால் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். இவர் இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு, அது அவருக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு, அது இவருக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஊழியர்களை ஸ்பெஷலிஸ்ட் ஆக்குகிறதற்கு பதிலாக ஊழியர்களுக்குள் இருந்து அவர்களை இயக்குகிற ஆண்டவருக்கு நீங்கள் மகிமை செலுத்தணும். அந்த ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமையின் வரங்களை நீங்கள் இன்றைக்கு வாங்கி கொண்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் உடம்பு முடியாமல் சாவின் விளிம்பில் கிடக்கிறாருன்னா அந்த நேரத்தை நீங்கள் ஊழியக்காரங்களை தேடி போயிட்டு வர்றதுக்குள்ளால என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஆண்டவரை எனக்கு கொடுத்திருக்கிற உம்முடைய வல்லமையின் அதிகாரத்தை கொண்டு இந்த மரண கண்ணிகளை நான் அறுத்தருகிறேன். இந்த சகோதரிக்கு நான் விடுதலை கொடுத்து பிள்ளையை சுகமாக்கி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இவள் சுகமாகட்டும். ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்தணும். நீங்கள் ஊழியர்கள் ஜெபிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிசாசு ஓட்டினாலே இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போய் பிசாசுன்னு தான் சொல்லுவாங்க. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லுவார்கள். பெரிய நீண்ட ஜெபம் சொல்லிட்டு கடைசியாக சொல்லுவார்கள், இயேசுவின் மூலம் பிதாவே என்று சொல்லுவார்கள். என் அன்பு சகோதரனை, சகோதரியை, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் அந்த வல்லமையை கேளுங்க. ஆண்டவரே, நீர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும், நான் உங்கள் பிள்ளை, அந்த பலனை எனக்கு தாரும். உம்மை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீங்கன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். எனக்கு ஒரு வல்லமை வேண்டும். இப்ப தேவனுடைய வல்லமைக்குள்ளால தேவனுடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது பிசாசு உங்களை நெருங்க முடியாது. அதுக்கு நல்லா தெரியும், யார் ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ரெங்காக இருக்கிறாங்க, யார் ஸ்பிரிச்சுவலாக வீக்காக இருக்கிறாங்க. அதுக்கு நல்லா தெரியும். யார் யார் ஸ்பிரிச்சுவலாக வீக்காக இருக்கிறீங்களோ அவங்களுக்குள்ளால தான் போய் உட்கார்ந்துருக்கோம். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ரெங்காக இருக்கிறவங்களுக்கு கிட்டே நெருங்க முடியாது. சில நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன், சில பிசாசுகள் வந்து எல்லாம் ஒரு பாடுபடுத்திகிட்டு இருக்க, எல்லாரையும் ஒரு வழி பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல ஊழியர்கள் பக்கத்தில் போன உடனே சொல்ல, நீ மட்டும் கிட்ட வராது அப்படின்னு அதுக்கு தெரியுதில்ல, இவன் ஒரு வல்லமை பொருந்தின ஊழியக்காரன் அப்படின்னு. அந்த வல்லமை உங்களுக்கு வேண்டும். இந்த உலகத்தில் உங்களுக்கு விரோதமாக ஒருத்தன் மந்திரவாதம் பண்ணுறான்னா அவன் கையை பிடிச்சிட்டு, எனக்கு விரோதமாக நீ மந்திரவாதம் பண்ணாதப்பான்னு நீங்கள் போய் எத்தனை பேரை கெஞ்சுவீங்க? மந்திரவாதம் பண்ணுறவன் என்னை உங்ககிட்ட சொல்லிட்டான் மந்திரவாதம் பண்ணுவான். உனக்கு நான் விரோதமாக மந்திரவாதம் பண்ண போகிறேன், நீ அழிய போகிறேன்னா சொல்லுவான். சும்மா வேணா நாசுக்காக சொல்லுவான். கொஞ்ச நேரில் நீ என்ன ஆக போகிற பாருன்னு சொல்லுவான். ஆனால் அவன் பின்னாடி செய்கிற காரியங்களை நமக்கு தெரியாது.
ஆனால் ஒரு காரியம் நமக்கு தெரியும், அவன் பின்னால என்ன மந்திரவாதம் பண்ணலாலும் அவைகள் ஒன்று உன்னை சேதப்படுத்தாத இருக்கணும்னா உனக்குள் ஒரு தேவனுடைய வல்லமை வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் விழுந்து போகக்கூடாது. நீங்க ஆவிக்குரிய வல்லமையில இருந்தா ஆண்டவருடைய ஸ்தானத்தில் நின்று நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் நீ சொல்லாகும், கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் என் பிள்ளைகளுக்கும் உமக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை என் பிள்ளைங்க வாழ்ந்திருக்கலாம்ப்பா. நீர் தங்குகிற ஆலயமாகிய என் பிள்ளைகளுடைய சரீரம் இவ்வளவு நாளும் அசுத்தாவிகள் தங்குகிற ஒரு இடமாக இருந்திருக்கலாம்ப்பா. இன்றைக்கும் முதலாவது என் பிள்ளைகளுடைய இருதயத்தை உம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்தம் பண்ணுங்கப்பா. திருக்கும் கேடும் நிறைந்த என் பிள்ளைகளுடைய இருதயத்தை நவமான ஒரு புதிய இருதயமாக நீங்கள் மாற்றுங்கப்பா. கல்லான இருதயம் கொண்ட என் பிள்ளைகளுடைய இருதயம் சதையான ஒரு புதிய இருதயமாக மாறட்டாம்ப்பா. முதலாவது என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் நீங்கள் வந்து உட்காருங்கப்பா. இதுவரைக்கும் இந்த சின்ன இருதயத்தில் பெரிய பாவங்கள், பெரிய அக்கிரமங்கள் இருந்து உங்களை இருதயத்தை என் பிள்ளைங்க துக்கப்படுத்தியிருக்கலாம்ப்பா. ஆனால் இன்றைக்கும் என் இருதயத்தில் உங்களுக்கு இடம் உண்டுன்னு சொன்ன என் பிள்ளைகளுடைய எல்லா அக்கிரமங்களை மன்னித்து என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் நீ எழுந்தருளி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. சகேயு இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான். அந்த வீடு முழுவதும் ரட்சிப்புக்குள்ளே நடத்தப்பட்டது. இன்றைக்கும் எந்தெந்த பிள்ளைகள் உம்மை சுமந்து கொண்டு போகிறார்களோ அவர்கள் வீட்டிலே ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத புருஷன், ரட்சிக்கப்படாத மருமகன், ரட்சிக்கப்படாத மருமகள் இனி ரட்சிக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இனிமேல் உம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என் பிள்ளைகள் காத்து கொள்ள என் பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும். இன்றைக்கும் நீர் சொன்னீர், நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று சொன்னீரே. வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்ன பொழுது ஒரு பெரிய வெளிச்சம் இந்த உலகத்தை நிரப்பினது போல என் பிள்ளைகளை பார்த்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று நீ சொல்லுகிற இந்த நிமிஷத்தில் தாமே என் பிள்ளைகளுக்குள் இருக்கிற இருள் விலகட்டும், இருளின் ஆதிக்கம் மறைந்து போகட்டும், இருளின் அந்தகார சக்திகள் என் பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, என் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுவார்களாக. நானே ஒளி என்று சொன்ன ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சம் என் பிள்ளைகளுக்குள்ளால இப்பொழுது இறங்குவதாக. வேதத்தின் வெளிச்சத்திலே இனி ஜனங்கள் உம்மை தேடுவார்களாக. அந்த கிருபையை என் பிள்ளைகள் மேல் நான் வைத்து ஜெபிக்கிறேன். இருண்டு போன என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இனி பிரகாசமாய் மாறட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அற்புதங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 99411505.
999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.